வாழை மரத்தை பாவிக்கணும். அப்போ பெண்ணான வாழை மரத்துக்கு போய் இன்னும் இந்த அம்மாவுக்கு சார்பாக ஐயர் கட்டுறாருன்னா இந்த அம்மாவே தான் கட்டணும். எப்படி பெண்ணு கட்ட முடியாதே, அதனால் ஐயரை விட்டு கட்ட சொல்கிறது. அப்போ இவங்களுக்கு பரிகாரம் ஆகல. அது பெண்களுக்கான பரிகாரம் கிடையாது. அந்த மாதிரி அதை தத்துவத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவன் அந்த மாதிரி பண்ணுறது சரியாக வராது. ஆனால் அது நல்ல பரிகாரம். ஆண்களுக்காக இருந்தால் அது ஒரு பவனா பரிகாரம். ஆக இந்த தான் பக்தி பரிகாரம், ஐதீக பரிகாரம், அருள்வாக்கு பரிகாரம், வைதிக பரிகாரம், அப்புறமா தாந்திரிக பரிகாரம். மலையாளிஸ் நிறைய பண்ணுறாங்க தாந்திரிக பரிகாரங்கள். அப்புறம் இந்த சித்தர்கள் சொல்லக்கூடிய தத்துவார்த்த பரிகாரங்கள். இந்த மாதிரி 6 வகையான பரிகாரம் இருக்குது. அதனால் உங்களுக்கு பலரும் பலவிதமாக சொல்கிறாங்கன்றதுனால இதெல்லாம் எதை நம்புறதுங்கிற சந்தேகம்லாம் வந்தது. உங்களுக்கு இதுக்கு விளக்கம், இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை நான் எந்த யூடியூப்லேயோ இல்லை யாரும் சொல்லியும் நான் பார்த்ததில்லை. இது அபூர்வமான விளக்கங்களும் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ 3ஆவதாக ஒரு கேள்வி கேட்டீங்க. நீங்கள் சொல்கிற இந்த பரிகாரத்துக்கெலாம் கேரண்டி இருக்கான்னு. வாரண்டியெல்லாம் பரிகாரம் தர முடியாதுங்க. இது ஆன்மீகங்கிறது நம்பிக்கை சார்ந்த விஷயம். நம்பிக்கையோடு செய்யணும். நீங்கள் கடவுளை நம்பணும், ஜோசியரையே நம்பணும். ஜோசியரோட கடவுளை அதிகமாக நம்பணும். இவர் வழிகாட்டி குருவாக இருப்பார் ஜோசியர், அவ்வளோதான். குருவாக இருக்கக்கூடிய இப்போ வாங்க உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஆப்ரேஷன் பண்ணிக்கோன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் எழுதி தருவீங்களான்னு கேட்பீங்களா? கேரண்டி கேட்பீங்களா? உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறதுக்கு அவருக்கு தண்டனையா இது? நீங்கள் போய் கேரண்டி டாக்டர்கிட்ட கேட்கணும். டாக்டர் எனக்கு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிடுமா, கேரண்டி தருவீங்களான்னு. அவர் சொல்லுவார் எல்லாத்தையும் முடிச்சு, நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன், இனிமேல் கடவுளோட இஷ்டம்னுவார் சினிமா ஸ்டைலில். அந்த மாதிரி இன்னொன்று பாருங்கள், அறிவியல் பூர்வமான ஆப்ரேஷனுக்கு டாக்டருங்க கேரண்டி கொடுக்காம உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட்டால் அதுக்கு அந்த மருத்துவமனையோ அந்த டாக்டரோ காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்கக்கிட்ட கையெழுத்து வாங்கின்னு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. இது அறிவியல் பூர்வமான ஆப்ரேஷனுக்கு இது. நீங்கள் பரிகாரத்துக்கு ஜோசியர்கிட்ட கேரண்டி கேட்டால் என்ன அர்த்தம்? கேரண்டி கொடுக்கக்கூடாது. காரணம் என்னென்னா, பலன் கொடுக்க போகிற கடவுள், பலன் வாங்க போகிறது நீங்கள். நடுவில் ஒரு ஆள் நானா கடவுள், நாங்களா கடவுள், நாங்கள் ஜோசியர்களா கடவுள், ஆன்மீகவாதிகள் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணுங்க நல்லதுன்னு சொல்லுவாங்க, வழிகாட்டுவாங்க. அவங்ககிட்ட எல்லாம் கேரண்டி கேட்கக்கூடாது. அது கடவுள் அப்புறம் என்ன பண்ணால் நீயே கேரண்டி கொடுத்தா அப்புறம் நான் எதுக்கு இருக்கிறேன்னு. நாங்கள் அந்த மாதிரிலாம் கொடுத்தோம். மணி பேக் பாலிசியோடு நான் கேரண்டி கொடுத்துருக்குறேன். நான் நீங்கள் என்கிட்ட இந்த பரிகாரத்தை பண்ணனா உங்களுக்கு இத்தனை மாதத்துக்குள்ளே உங்களுக்கு இது நடக்கும். நடக்கலைன்னா நீங்கள் கட்டின பணத்தை நான் திருப்பி கொடுக்குறேன்னு மணி பேக் பாலிசியோட கேரண்டி கொடுத்தவன் நான். ஆனால் சித்தர் இவ்வளோ ஆணவம் கூடாதுன்னு சொல்லிட்டார். நீயே எல்லாத்தையும் செஞ்சுனா அப்புறம் நாங்கள் எதுக்கு, கடவுள் எதுக்குன்னு சொல்லிட்டார் சித்தர். அதிலேருந்து அந்த கேரண்டி கொடுக்குறதில்ல. ஸோ நீங்கள் சித்தர்கிட்டலாம் இது ஜோசியர்கிட்டலாம் கேரண்டி கேட்காதீங்க. நன்றி, வணக்கம்.